நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஊருக்கு போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இங்க அணுவும், அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அபி அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு, "அச்சச்சோ! என்னால 3 நாள் எங்கேயுமே நகர முடியாது, கால் வலிக்குது" அப்படின்னு ஒரு ட்ராமாவ ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா 3 நாள் நாங்க எங்கேயும் போகல. நான் வேணா எங்க அக்காவ செக் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, "ஆமா ஒரு 3 நாள் கழிச்சு போலாமே. இப்பயே போனோம்னா, நம்ம பாய் கடையில வேறயா அப்படியே விட்டுட்டு போறோம். அவங்க ஒரு ஆள நமக்கு பதிலா ஒரு ஆள தேடுற வரைக்கும்னாச்சும் நம்ம அவங்க கடையில வேலை செய்யணும்ல." அப்படின்னு அவங்க அத்தையும் அபி கூட சேர்ந்துக்கிட்டு சொல்றாங்க. அபிக்கு ரொம்பவுமே சந்தோஷம். "அப்பாடா! நம்மளோட வேலை மிச்சமாயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அபி இதுக்கப்புறம் நம்ம அணுவ மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க அணு காதல வெளிப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அணுகிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு கிளம்பி. ஆனா பேச தான் முடியல. வந்து ஹோட்டலுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அணு பார்க்கறதா இல்ல. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ப்ரொமோவுல பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, செவுரேறி குதிச்சு ஜன்னல் வழியா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இத அணு பார்க்குறாங்க. அணு பார்த்துட்டு ஜன்னல மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்ல திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதே இடத்துலயே தான் நின்னுகிட்டு இருக்கிறாரு. அப்பவும் எதுவுமே பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, ஜன்னல மூடிடுறாரு. ஸோ, இதே தான் நடந்துகிட்டு வருது. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே இடத்திலேயே வந்து நின்னுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ, இதே தான் தொடர்ந்து கன்டின்யூ ஆகிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, ஃபோன் பண்றாரு, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்றாரு, என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அனு இத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு மத்தவங்க யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அபிக்கு கூட இது தெரியவே இல்ல. ஸோ, அவங்க எப்ப தெரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.